இன்னொரு விஷயம் சொல்லவா, உங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். இந்த முடிஞ்ச ஜூன் மாசத்துக்குள்ள இருந்து தான் கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாவா? வணக்கம். கருவிழி நிஷானி பேர் படிக்க முடியலமா. அவிட்ட மகரம் டேட்லாம் கொடுத்துட்டீங்க. பினான்சியலும் பிரெக்னன்சி பத்தி கேக்குறீங்களா? 28/12/92 இந்த மாதிரி கேள்விகளை கண்டிப்பா சூஸ் பண்ணுவோமா. சில நேரத்துல இந்த மாதிரியான டைம் எடுத்து இவ்வளோ இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் டென்ஷன் ஆயிட்டார். ராசி படம் ஷூட் பண்றதுக்குள்ள ஒதுக்கி இந்த விஷயம் பண்றதே உங்க மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொல்லதான். 28/12/92 19 AM 19 AM கேரள பிறந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லுவேன். 28 டிசம்பர் 1992 19 AM மகர ராசியா விட்டு நட்சத்திரம் கரெக்டா கொடுத்துட்டீங்க. சரி, இந்த இடத்துல அப்பா மா என்ன ஜாதகத்தை வச்சுட்டு குழந்தை பிறக்குமான்னு கேட்கலாமா? நீங்க அட்டகாசமான ஜாதகங்க உங்க ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்துல ஒரே ஒரு விஷயம், நான் புதன் மட்டும் இந்த 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா லக்னம் வலுத்திருக்கு, ராசி வலுத்திருக்கு, ராசிநாதன் வலுத்திருக்கிற நல்ல ஜாதகம். எப்ப குழந்தைன்னு டேட்டை வேணா கிட்ட அப்படியே பார்த்து சொல்லிடவா. சரி, குரு தசையில இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசையில சுக்கிரன் புக்தி. குரு தசையில சுக்கிரன் புக்தி. சுக்கிரன் குருவின் பார்வையில இருக்காருமா. குரு தசை சுக்கிரன் புக்தி, குரு தசையில சூரியன் புக்தி. குரு தசையில சுக்கிரன் புக்தி எத்தனை டிகிரியில இருக்காங்க? குரு 19 டிகிரி, 28 டிகிரி சனி. குரு தசையில சுக்கிரன் புக்தி சந்திரன். 2028 முடியறதுக்குள்ள ஹஸ்பண்டோட டேட் என்னன்னு தெரியல. ஓகேங்களா, நான் இது ஏங்க 3 வருஷம் கழிச்சு சொல்றேங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 2026ஓட பிகினிங் டைமுக்கு வந்துடும். ஜனவரி வந்தா இன்னும் 2 வருஷம் தான். 2028 இந்த சுக்கிரன் புக்தி முடியறதுக்குள்ள கையில குழந்தை இருப்பாங்க. சரிங்களா, கையில குழந்தை இருப்பாங்க. இந்த அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு 1.5-2 வருஷம் கழிச்சுட்டு இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க வந்து ஜாதகம் கேட்டாரு. ஒருத்தர் அவருக்கு ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கிற, நாளைக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க அப்படி சொன்னீங்க, சொன்னப்போ ஒன்னும் இல்லை, இப்ப அத்தனை கொண்டைக்கும் என்கிட்ட இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. கிட்டத்தட்ட குழந்தை நீங்க சொன்ன மாதிரி இந்த லைவ்ல சொன்னீங்க, அந்த மாதிரி குழந்தை பிறந்தாச்சுங்க, இதோ குழந்தைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிப்பீங்க. அந்த அளவுக்கு குழந்தை 2028 சுக்கிர புக்தி முடிவதுக்குள்ளேயே உங்களோட கையில குழந்தை இருக்கக்கூடிய அமைப்பு. தயவு செய்து பயப்படாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, உங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். இந்த முடிஞ்ச ஜூன் மாசத்துக்குள்ள இருந்து தான் கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையான்னு கடைசியா எங்கேயாவது வந்து கமெண்ட் போடுங்க.